என்னங்க என்ன கர்மாந்திரம் நடக்குது ஐயரு அவர் முகத்தை ஊர்ல பிரிவுத்து கூட இந்த மாதிரி நடக்க மாட்டேன் உட்காருப்பா உட்காரு பேர் சொல்லுமா குமாரி என்று சொல்லக்கூடிய சகோதரியான மணமக்களை பாராட்டி 101 ரூபாய் பெருமளத்தோடு வாரி வழங்கியிருக்கிறார்கள். ஏமா உனக்கு சின்ன மாமியார் அவங்க அக்கா மொழி வைக்கலக்கா வீட்டுக்கு போய்க்கிறாங்க. ஒரு செயின் எடுத்து வந்து போட்டுருக்காங்க. பாத்துட்டியா விழா குழுவினர் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க பாரு. நான் என்னன்றா ஒன்னு பண்றியா நீ ஒரு பக்கம் மாப்பிள்ள ஒரு பக்கம் 2 பேரும் போய் இறங்கி போயிட்டா நான் ஏதோ புடிங்க வந்துருக்கேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? வழிபறி மை 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 எங்க வைக்கிறது மை டேய் சிசியா அடுப்பு தண்ணி ஊத்துறா நீ விளங்கிடு இல்ல வந்துக்கிறவங்களுக்கு டீ போட்டு கொடுத்த பால் வாங்க தொடங்க மொழி வரல. அப்புறம் நான் சாப்பாடு செஞ்சு போடுறது சொல்லு பாப்பா செஞ்சு போட்டா சேட்பேட்ல போடுறதா எங்கடா போடு காலைல சோடா கல்ல போடுற இரு சோடா கடைன்ற கூட்ட மரம் வாயா ஐயோ மொய் 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 வரார் 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 அன்னூரார் போடுவார் சாப்பாடு வரார் 500 ரூபாய் மொழி சரிங்க ஐயா. இந்த அற்புதமான நேரத்தில் நெல்லு கிணத்தல் வாக்கி உள்ளங்க புல்லுக்கு போய் சேர்மாம் நீர் நல்ல ஒரு மனம் படைத்து ஒரு மூலமாக பெய்யனு பெய் மழை என்ற கொன்றை வேந்தன் வாக்குகிறங்க பாய்ச்சுகின்ற நீராண்டு விளைகின்ற விளைச்சலுக்கு மட்டுமல்லாமல் அந்த விளைச்சலை கெடுக்கக்கூடிய அந்த புல்லுக்கும் அந்த நீர் எப்படி போய் சேர்கிறதோ அதே போல் நல்ல ஒரு மனம் படைத்து ஒரு மூலமாக இறைவன் நல்ல அருளாந்து பலருக்கும் கிட்டும் என்றே கொன்றை வேந்தன் வாக்காகும். அப்படிப்பட்ட நமது வயலூர் கிராமத்தை சேர்ந்த இந்த திருவிழாவினை முன்னின்று சீர சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கும் 5 நாட்டாண்மைதாரர்கள் 5 நாட்டாண்மைதாரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மணமக்களை பாராட்டி 501 ரூபாய் பெருமளத்தோடு வாரி வழங்கியிருக்கிறார்கள். வாரி கொடுத்த நாட்டாண்மைதாரர்களுக்கு மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்து நீங்க 50 கொடுக்கணும் கூட 500 ரூபாய் கொடுத்தாதான் ஊருக்கு போகும். சும்மா சொல்றேன் நீ பொறுமையா 50 கொடுக்கும்போது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல இப்படி கூட போய் வந்துடலாம் பேட்ச் எடுத்துன்னு என்னடா இது சைலண்ட் அமைதி அமைதி சைலண்ட் என்னடா இது நிஜமான கல்யாண காட்சி நாடகத்துல வரும் தெரிஞ்ச வீட்டுல இருந்து வரும்போதே 10-20 முண்டான முஞ்சாந்துருக்கலாம் 4 பேர் மத்தியில கௌரவமா இங்க நலுங்கு வைக்கும் போதே எங்க மொய் வச்சிருக்கலாமே அப்படின்னு தாய்மார்கள் பண்ற ஏக்க என் கண்ணுக்கு தெரியுது. காசு பணம் இருந்தா மொய் வைங்க இல்லாதவங்க மனசு இருந்தா கழுத்துல காத்துல மூக்குல இருந்து அவுத்து வைங்க. நான் ஏன் வைக்கிறேன் ஏன்னா பொதுவாக வச்சுட்டு ஏமாத மாட்டோம் வச்சுட்டு ரசீது அனுப்புற முஞ்சா மூட்டுங்க மூவி போட்டு விட்டுருங்க. கம்மி தான் இன்னைக்கு 93,600 ரூபாய் விற்கிது ஒரு 1000 அவ்வளோதான். மொய் 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 டேய் அவ்வளோதான் மொய் முடிஞ்சு போச்சு விடுமா ஐயா அமைதியா இருங்க ஐயா. அடுத்து ஐயருப்பா ஐயரு சாவுட்டுக்கு போட்டாடா பாவி சாமல குடுத்தியா இல்லையா? அம்மா இந்த மூட்ல இந்த கல்யாணம் நின்று போச்சு அடுத்த மூட்ல நின்று போன கல்யாணத்தை நடத்திடலாம். செத்தவன போய் ராஜா இன்னைக்கு நாளைக்கு சாப்பிடுவோம் சொல்ல முடியும். செத்தவ முகம் பார்க்கறதுக்கு ஐயரு சாவுட்டுக்கு போட்டா டேய் இப்ப கல்யாணம் நடக்கணுமாடா? எனக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? மந்திரம் தெரியும். எப்படி தெரியும்? ஐயரு அவங்க அம்மால வச்சிருந்தாருமா பூவே தெரியாதா உனக்கு? உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவங்க அம்மா தான் எங்க அப்பா வச்சிருந்தோம். ஐயோ அரிணி அரிசி சரி சரி 50 ரூபா கொடுங்க. அரிணி அரிசி என்று சொல்லக்கூடிய குழந்தை செல்வத்தின் மூலமாக அவருடைய பெயரால் மணமக்களை பாராட்டி 51 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். ஏமா உனக்கு ஒரு மூத்தார் ஒரு மூத்தாரா அடிக்கடி வா வீட்டுக்கு. அமைதி அமைதி செயலே எனக்கு தெரியுமா மந்திரம் எப்படிப்பா சொன்னானா? ஏ பூவே உனக்கு எப்படி தெரியும்? ஆயிதான் எங்க அம்மால வச்சிருந்தாரு சொல்லி போடல ஏண்டா சைடில் பாக்குறது தெரியுது நேர்ல பாறா சைடு பேட் நீ அம்மா அப்பா ஐயோ 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 அம்மா எந்தோ பச்சுடி அம்மா டேய் நீ ஆம்பளை நீ வேற கால சொன்னேன். அப்ப மந்தத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயரே. தொண்டை கரகத்தை பனியில ஒரு கரகத்தை ஒரு டீ ஒன்று சொல்லலாம். இப்பதான்டா 2-3 இஷ்டிட்டு வந்தேன். டேய் என்னதான் செய்யற? டீ எடுத்து வந்து கொடுங்க அவருக்கு. டீ காலேஜ் காபி இது அது நீயே போய் காட்சி குடி போ. அப்ப மந்தத்தா நான் வண்டியில எதிர்மோடி ஏறுதா? திட்டுமன ஓட்டிங்கற சுமாருக்கு மட்டும் நீ குண்டானி சுத்தி ஓரம்போ. சுக்லாம்பரம் விஷ்ணு சஜீவன சமர்ப்பஜ பிரசன்னவர சமர்ப்பே யாமே. கெட்டிமலை மாமா அவ முச்சலமா யா நாய் போகுது அந்த நாய் இல்ல
மகனே. என்றும் வாழ்ந்திருக்க வேண்டும். எவ்வித குறையும் இருக்காது உங்களுக்கு. மகனே, மருமகளே, பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை தேடி கொடுத்தால் அதுவே போதும் அம்மா. சிறப்பாக நடந்தது ஸ்ரீதேவி திருமணம் நலமோடு இருக்க வேண்டும். மருமகளே, மகனே, மதுரா செல்வங்கள் பெற்று வாழ்க்கையில் நீங்கள் இருவரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். பஸ் ஏய், ஏப்பா, இருடா, சாப்பிட்டு போட்டுப்பா. சாப்பிட்டு போட்டு இருப்பா. கல்யாணம் பண்ணி. வந்து சாப்பிடுப்பா. அண்ணா, அடிக்கடி வச்சே. அண்ணா, தாய் வீட்டு சீக்கிரமா எனக்கு அத்தனை கொண்டு வாங்கண்ணா. ஆமா வங்கச்சி. அண்ணா, ஏய், இவளா சாப்பிட்டு போட்டு. என்னடா இது? எங்க நாய்க்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்டு போ 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 போ. முடியாது போ. மூணாம் மாசம் தாலி பிடிச்சுக்கோங்கண்ணா. இப்பே சாகுறமா ஆட்டை கூட்டு போடா. ஏய் போ போ பஸ் போ போ. வந்து நாய்க்கு கூட்டி வச்சு. அண்ணா, போயிட்டு வாங்கண்ணா. அப்படி பண்ற அவர் பஸ் பேர் இருக்குதா இல்லையாப்பா? நான் நந்து போட்டு விடு. அன்பு, எங்க இருவரையும் மனதார வாழ்த்தப்பா. என்னம்மா மன்னர் குடும்பத்தை சேர்ந்த உங்களை போய் நான் ஒரு வேலைக்காரன் என் வாயில வாத்தத்தான். உன்னை நாங்க வேலைக்காரன் நினைக்கவே இல்லை. பிறகு நீ யார்? எங்க குடும்பத்தில் நீ ஒருவன். ரேஷன் கார்டுல பேர் காணும். உன் பேர் அங்க சேர்த்தா எங்க பேருங்கிறது எடுத்துருவேன். நல்லது. மணமக்களாகிய நீங்கள் இருவரும் பூ என்ற ஓர் எழுத்தை எடுத்து நார் என்ற ஈர் எழுத்தில் சேர்த்து பூ மாலை என்ற 3 எழுத்தில் கோர்த்து கழுத்து என்ற 4 எழுத்தில் சூடி திருமணம் என்ற 5 எழுத்தில் நிச்சயிக்கப்பட்டு முதல் இரவு என்ற 6 எழுத்தில் இருவரும் சங்கமாகி இன்பம் இனிமை என்ற 7 எழுத்து அனுபவித்து குடும்பம் வாழ்வு என்ற 8 எழுத்தில் ஈடுபட்டு தாய் சேய் தகப்பன் என்ற 9 எழுத்துக்குள் என்று ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பல்லாண்டு பல்லாண்டு என 10 எழுத்துக்கள் வாழி வாழி என மனமாற வாழ்த்துகிறோம். திருமணம் முடிந்தது. உண்மைதான். என்ன முதலிரவு தான். ஆரிய கூத்தாடி ஆரியத்துல கண்ணாக்கறான் பாரு. மகனே, பா, திருமணத்திற்கு நேரம் சரியா இருந்தது. ஏய், முதலருக்கு நேரம் சரியில்லையா? அப்படி என்றால் ஐயரு சொல்லிட்டாரு. அதனால வருகிற வெள்ளிக்கிழமை தாண்டா முதலிரவு. ஐயோ, ஒரு ஒரு வாரமா? யார் பாரு, ஏன் ரொம்ப லென்த் நிற்ற ஒரு வாரமா இல்ல. ஏய், just for 1 week finish. உனக்கு தாண்டா ஒரு வாரம், எனக்கு ஒரு வாரம். ஏய், அதனால் நீ புனித புறப்பட வேண்டிய நகரவலம் இங்க இருக்கவே கூடாது. பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கிண்டா. மழையில நம்து போடும் ஒண்ணு அவன். அட யார் அவன்? எங்க எங்க ஐயர் சொன்னாங்க அவனுக்கு? சரியா நாளுங்க. ஐயத்தான் சொன்னாரு. அட சொன்னாருங்க நீங்க. யாரு சரின்னு? ஏங்க ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது. எவ்வளவு செலவு நீ பண்ணி இவர்தானே சொன்னாரு. ஏங்க காலையில மூத்த மணமக்கள் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து மாலை முதல்வர் காணும்போது இளம் பஞ்சமத்தி வாங்கி வச்சு விதவிதமா ரசாயன பொருட்கள் விதவிதமா வாசனை பொருட்கள் வாங்கி வச்சு பூ மாலையால எல்லாம் அலங்காரம் செய்து பழ வகைகள் இனிப்பு வகைகள் எவ்வளவு யாரால அதெல்லாம் வீணா போடும் பொழுது ஆரம்பத்துல சொல்லலையே, இப்பதானே சொல்றாரு ஐயரு. சரி விடு, ஏன் வீணாகுது? ஒரு 2 பேரும் முதல்வர் கிடையாது. இல்ல, நீங்க போய் நடத்துங்க. வயசான காலத்துல யார் அப்ப நீ போலியா? அடையாடுறவன். இல்ல அதெல்லாம் போய் ஏத்தி யார கட்டுறதுக்கு? ஓடி போலாம், ஓடி போலாம். தேவி, டேய், ஐயரெல்லாம் வெச்ச. அதெல்லாம் வைக்கிறதுக்கு கை, அதுக்கப்புறம் அந்த வம்பு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. சொல்லுங்க. டேய், டேய், என் மனைவி என்ன அழைச்சாடா? நீ மிஸ் பண்ணிட்டு நான் கீப் அப் பண்ணிட்ட. தட்ஸ் ஆல். மாமா உரைத்த வார்த்தை பார்த்தாயா? வருகிற வெள்ளிக்கிழமை தான் உனக்கு எனக்கு முதலிரவு. நீங்க இருந்தா சும்மா இருக்க மாட்டோம், சீண்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆமா சுண்ணாம்பு பல்ல நோண்டிக்கினே இரு. அப்படி என்றால் அதனால நாட்டு நகரம் சென்று வெள்ளிக்கிழமை தான் உன்னை சந்திக்கிறேன். ராத்திரிப்பால் இந்த தேவி உடனே உடனே அழைச்சிட்டு போறேன். தாயே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாடகி ஆதிபர சக்தி அம்மா தாயே, நான் வணங்க ரேணுகம்பா. ஏழ்மையான குடியில் பெண்ணாக பிறந்து எனக்கு நல்லது ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுத்த தாயே, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் தான் நிலைத்து நிற்க வேண்டும் தாயே.